வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. நாம இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டமில் இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸு மாடல் 1 and 2க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பேக் இருக்குது. ஸோ புக்ஸு, அதற்கான வீடியோ கிளாஸு, டெஸ்ட்டு, இது எல்லாமே சேர்த்து 1499 தான். ஸோ இது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ப்ளே ஸ்டோரில் நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ மாசா லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் என்ன பண்ணிக்கோங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்மி செலெக்ஷனில் 100% ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு இந்த ஆர்மி கிட் நிச்சயமாக யூஸ் ஆகும். நீங்கள் ஆஃப்லைனில் ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளோட ரெசிடென்சியல் கேம்பஸ் இருக்குது. போத் ரிட்டன் அண்ட் பிசிக்கல் ரொம்ப சூப்பராகவே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ 8248081621. ஸோ இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். If 60% of the sum of any two numbers is equal to 216, what will be the sum of those number அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். 60% of the sum, சம்னா கூடுதல், any two number, சரியா, is equal to 216, கரெக்டா? what will be the sum of those number கேட்குறாங்க, சரியா? அப்போ அப்படி எழுதுங்க, 60%. அப்போ 60 divided by 100 போடுவீங்க, கரெக்டா? ஆஃப்னா என்ன போடுவீங்க, இன்ட்டு போடுவீங்க. அடுத்து சம் ஆஃப் எனி டூ நம்பர்ஸ், அப்போ ரெண்டு நம்பரை நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். அப்போ சம் ஆஃப் எனி டூ நம்பர்ஸ், ஸோ ஏ பிளஸ் பி, சரியா, இஸ் ஈக்குவல் டு 216. புரியுதுல்ல? இப்போ பாருங்க, 60%க்கு 60/100 போட்டேன், ஆஃபுக்கு இன்ட்டு போட்டேன், சம் ஆஃப் எனி டூ நம்பர்ஸ்க்கு ஏ பிளஸ் பி போட்டேன், இஸ் ஈக்குவல் டு 216. ஸோ கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், சம் ஆஃப் தோஸ் நம்பர் கேட்காங்க, அந்த ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கணும். அதான் சம் ஆஃப் தோஸ் நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம், சரியா? ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஆறையும் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3×18 மீதி 3, 6×36. இப்போ நமக்கு என்ன இருக்கும், ஏ பிளஸ் பி டிவைட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 36 நம்ம இருக்கும். அப்போ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டிவிஷனுக்கு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ 316 இருக்கும், சரியா? ஈஸியாகவே போட்டுடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ எக்ஸ் இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைட் பை 30 டிவைட் பை 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த நியூமரேட்டரி என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற டினாமினேட்டரி கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நியூமரேட்டரி என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற நியூமரேட்டரி டினாமினேட்டரி கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கிராஸில் என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த கிராஸ் இருக்குல்ல, இந்த கிராஸில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது, சரியா? இங்கே இருக்கிற 60 இங்கே இருக்கிற 10 கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த கிராஸ்லேயும் என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது, சரியா? மேலே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த 10 20 கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 10 10, 2 10 20, ஒரு 30 30, 2 30 60. அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ எப்போதுமே நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஏ இன்ட்டு பி டிவைட் பை பி இன்ட்டு சி டிவைட் பை ஒரு சி இன்ட்டு டி டிவைட் பை ஒரு சி இன்ட்டு டி, இந்த மாதிரி இருக்குன்னா மேலேயும் கேன்சல் பண்ணிக்கலாம், கீழேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அதான் வெட்டுறதுன்னு இருக்கு, வெட்டுறது இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் வெட்ட முடியும். சும்மா எல்லா இடத்துலையும் ப்ளஸ் மைனஸ்ல இருந்தால் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல கேன்சலே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ அப்போ இதை கிராஸில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If a number increases by 70% to 119, then what is the number?
இஃப் a number increases by 70% அப்படினாலே 100% தான் அந்த நம்பர் இருக்கும். சரியா? அது 70% இன்க்ரீஸ் பண்றாங்க, 70% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அது வந்து 170% ஆயிரும். அதாவது 100 + 70 ஆயிரும். சரியா? இதே இது 100% இருக்குது ஒரு நம்பர், அதை 30% குறைக்கிறாங்க, 30% டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா 100ல இருந்து 30 கழிச்சிருவோம். ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 70% இருக்கும். இங்க அதே தான் கொடுத்துருக்காங்க. இஃப் a number increases by 70% to 119, அதாவது 170% அப்படிங்கிறது 119 இருக்குது அப்படின்னா 100% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த செயின் ரூல்லாம் நம்ம பேசிக் மேக்ஸ்ல படிச்சிருக்கோம். நம்ம ஆப்ல ரொம்ப தெளிவாவே இருக்கும், அது தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் வந்து நமக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்பரோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? அப்போ 170 இன்ட்டு எக்ஸ், ஸோ 170 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 119. ரெண்டுமே நான் என்ன பண்ணுவேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். இந்த இடத்துல நம்ம எக்ஸ் போட்டுட்டு. ஸோ இதோட கதை அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஆப்பிளோட விலை 10 ரூபாய் அப்படின்னா 10 ஆப்பிளோட விலை என்ன? ஒரே மாதிரி குவான்டிட்டி அவங்க கொடுக்கணும். சரியா? ஒரு ஆப்பிளோட விலை 10 ரூபா நமக்கு தெரிஞ்சதுன்னா 10 ஆப்பிளோட விலை என்ன? 100 ரூபாய். அப்படி தானே? இது எப்படி மேத்தமெட்டிக்கலாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ், 10 இன்ட்டு 10 எவ்வளவு? 100. ஸோ அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி இருக்கிற இன்னொரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். நமக்கு இங்கே 170% தெரியும், 100% தான் அந்த நம்பர், அது என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் இதே ஆப்பிள் கதை மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0, 1 17 17, 7 17 119. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 7 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 70ன்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 70. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Sum of two numbers is 120 and the difference is 20. What are the numbers? அப்படி சொல்லி கேட்குறாங்க. Sum of two numbers is 120 அப்படின்னா sum of two numbers. அப்போ நம்ம எப்படி எடுக்கலாம்? a plus b ன்னு எடுக்கலாம். ஸோ a plus b is equal to 120. And the difference is 20. டிஃபரன்ஸ்னா வந்து என்னது? ரெண்டோட கழித்தல். அப்போ a minus b வந்து எவ்வளவா? 20. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஈக்குவேஷன் வச்சு செய்யலாம், ஆப்ஷன் வச்சு செய்யலாம். நான் முதல்ல ஈக்குவேஷன் வச்சு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் ஆப்ஷன் வச்சு சொல்லித்தரேன். சரியா? அப்படின்னா பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ பிளஸ் ஏ வந்து என்னது? 2a. 120லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 20 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 100. அதாவது நமக்கு வந்து இதோட வேல்யூ வந்து மைனஸாக இருக்கும், இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆயிரும். இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ நான் போட்டது இதில் தப்பு. ஒரு நிமிஷம். சரியா? ஸோ அப்போ இந்த பிளஸ் ஏவும் மைனஸ் ஏ தான் கேன்சல் ஆகும். சரியா? அந்த பி அப்படியே தான் இருக்கும். சரியா? அப்போ 2b is equal to 120லேருந்து 20 கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 கிடைக்கும். சரியா? அப்போ b is equal to நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிரும்? 15 கிடைச்சிரும். அப்போ b 50 அப்படின்னா ஏயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 17 இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே a plus b தானே 120, a plus b தான் 120, அதில் a தெரியாது, b வந்து 15 தெரியும், c equal to 120. அப்போ a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 120லேருந்து 50 கழிச்சிருவோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 70 கிடைக்கும். இது எப்படி ஆப்ஷன் வச்சு செய்யணும் அப்படின்னா, ரெண்டு நம்பரை கூட்டினா 120, டிஃப்ரென்ஸ் வந்து 20. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 60 60 ரெண்டையும் கூட்டினா 120 கிடைக்கும், ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து 0. அப்போ இது வராது. சரியா? ரெண்டாவது பாருங்க, 80யும் 50யும் கூட்டினா 130 வந்துடும். நம்ம சம்மை எவ்வளோதான்? 120 தான். ஸோ இது வராது. 50யும் 70யும் கூட்டினா 120 வரும். ஸோ ரெண்டோட வித்தியாசம் 20. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுதான், 50,20 தான் ஆன்சர். சரியா? இந்த ஆப்ஷன் வராது. சரியா? ஸோ இப்படி ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference of two numbers is 3 and their difference of their squares is 297. Find their sum. சரியா? So difference of two number is 3. Difference of two numbers is 3. அப்போ a minus b வந்து என்னது? 3. The difference of their squares, the difference of their squares is 297. சரியா? their squares. அப்போ a ஸ்கொயருக்கும் இந்த b ஸ்கொயருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவா? 297. அதான் difference of their squares, அதோட ஸ்கொயர்ஸ் அப்படின்னு அர்த்தம்.
அப்ப ஏபிங்கிறது அந்த நம்பர், அதோட ஸ்கொயரோட வித்தியாசம் வந்து 297. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா? a square minus b square is equal to a plus b into a minus b. இதுல a square minus b square என்ன இருக்குது? 297 இருக்குது. a plus b வந்து தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். a minus b வந்து என்ன இருக்குது? 3 இருக்குது. சரியா? ஸோ கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 9 3 27, மீது 2 9 3 27. அப்ப a plus b ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? நமக்கு a plus b ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 99 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாடல்ல இருக்கிற லாஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி மேக்ஸ்ல பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம கோர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மாசா லேர்னிங் ஆப் இருக்கு, அதுல போய் நீங்க வாங்கிக்கலாம், ஸ்டோர்ல போய் வாங்கிக்கலாம். அப்படியே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810ங்கிற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணா என்னோட பர்சனல் நம்பர் தான் இது, இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How many bags are required for filling 1404 kg of rice if each bag is filled with 117 kg of rice? இந்த how many அப்படின்னு கேட்டாலே big divided by small. கரெக்டா? how many கேட்டாலே big divided by small. நம்ம mensuration நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ எப்படின்னா, இப்போ 1000 கிலோ ஐஸ் இருக்கு. நான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு 5 கிலோ வச்சு பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை கொடுக்க முடியும்னு நம்ம கேட்கலாம். சரியா? இப்போ சிம்பிளா வச்சுக்கலாமே, 1000 கிலோலாம் போவேணாம். இப்போ 100 கிராம் வந்து ஐஸ் இருக்கு, எல்லாருக்கும் நான் வந்து 10 கிராம் வச்சு பிரிச்சு கொடுக்குறேன். அப்ப எத்தனை கொடுப்பேன்? 10 கொடுப்பேன். அப்படிதானே? 10, ஒரு ஆளுக்கு 10 கிராம், 2 ஆளுக்கு கொடுக்கும்போது 20 கிராம், 3 ஆளுக்கு கொடுக்கும்போது 30 கிராம், 4 ஆளுக்கு 40 கிராம், அப்படியே போகும்போது 10 ஆள் வரும்போது நான் 100 கிராம் என்ன பண்ணுவேன், கொடுத்துருவேன். அப்ப 100 கிராம் ஐஸ் இருந்துச்சுன்னா 10 கிராமா பிரிச்சு கொடுத்த அப்படின்னா 10 பேருக்கு கொடுக்கலாம். அப்ப நம்ம என்ன போட சொன்னா, பிக் டிவைட் பை ஸ்மால் போட சொன்னா, அப்ப 100 டிவைட் பை என்ன போடுவீங்க, 10 போடுவீங்க. அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 10. அப்ப அந்த நம்பர் கிடைக்கும். how manyங்கிறதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதே கதை தான் இது. how many bags are required for filling 1404 kg of rice, big value. அதை வந்து 117ஆல ஃபில் பண்ணணும்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ how manyனாலே பெரிய வேல்யூ வந்து 1404, சின்ன வேல்யூ எவ்வளவு? 117. போட்டு கேன்சல் பண்ணுங்க. ஒரு 117 117, ஒரு 117 117, மீதி 23 234 2. சரியா? அப்ப எத்தனை பேக் தேவைப்படும்? 12 பேக் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. மென்சுரேஷன்ல நம்ம நிறைய இதுல வந்து இது யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ சார் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து அப்பதான் நமக்கு வந்து ஒரு வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 2025 அக்னிபாத் செலக்ஷன்ஸ்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாப் மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண போறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.